தாங்கக்கூடிய முதல் அடியாராக இருக்கக்கூடிய கணங்களினுடைய மிகச் சிறப்பு வாய்ந்த தொண்டர் தான் நந்தீஸ்வர பெருமான். அவருடைய திருமணத்தை பார்த்து அங்கே பிரார்த்தனையை வைத்தால் அந்த சிவனே நம்முடைய பிரார்த்தனை உடனே நிறைவேற்றுவார் என்பதுதான் இந்த சைவ மதத்தினுடைய பெருமை. அதனால நம்ம எல்லாரும் மனதால இப்போ உங்க எல்லாருக்குமான பிரார்த்தனைகளை நீங்கள் மனதால் நினைத்து உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் ஒருமித்து இந்த அற்புதமான இந்த திருமண நிகழ்வை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். குறிப்பாக தெய்வ திருமணங்கள் எல்லாம் எல்லா திருமணங்களும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த திருமணத்துக்கு மட்டும் ஒரு வித்தியாசம் இருக்கு. எத்தனையோ கல்யாணம் பார்த்திருக்கீங்க, சாமி கல்யாணம் பார்த்திருக்கீங்க இல்லையா? மீனாட்சி கல்யாணம் பார்த்திருக்கீங்களா? தொலைக்காட்சியாவது பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் இருக்கிறத விட இப்ப நான் சொல்ல போறேன் பாருங்க, இங்க நிறைய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆண்களை விட கல்யாணம்ங்கிற வார்த்தையை பாருங்க குறிப்பா எடுத்து எல்லா கல்யாணங்களுமே சுவாமி பேர்ல இருக்காது, அம்பாள் பேர்ல இருக்கு. மீனாட்சி கல்யாணம் சரியா? ஆமான்னு சொல்லுங்க. லட்சுமி அதே மாதிரி வரிசையா பாருங்க. வள்ளி கல்யாணம் இருக்கா? எங்கேயாவது முருகன் கல்யாணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது தெய்வானை கல்யாணம் கேள்விப்பட்டிருக்கீங்க? சுப்பிரமணியர் கல்யாணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. எங்கேயாவது நீங்க பார்த்திருப்பீங்க கிருஷ்ணன் கல்யாணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம வீட்டுக்கு பக்கத்து கிருஷ்ணன் கல்யாணம் பார்த்திருப்போம். சுவாமி கிருஷ்ணன் கல்யாணம் இருக்காது. ஏன் தெரியுமா? பாமா கல்யாணம், ருக்மணி கல்யாணம். எல்லா கல்யாணங்களும் வள்ளி கல்யாணம், தெய்வானை கல்யாணம், மீனாட்சி கல்யாணம், பார்வதி கல்யாணம் வரிசையா சொல்ற போது ஒரு மேடையில சொன்னேன். ஒருத்தர் எந்திரிச்சு சொன்னார், தம்பி நீங்க ஸ்ரீனிவாச கல்யாணம் பார்க்கலையான்னு. எவ்வளவு கவனமான கட்சியில் இருக்காங்க பாருங்க. அவருக்கு உடனே பதில் சொன்னேன், அதுலயும் ஸ்ரீனிவாச கல்யாணத்திலையும் ஒரு விஷயம் இருக்குன்னு. என்ன? முதல் எழுத்து ஸ்ரீ. ஸ்ரீன்னா யாரு? அதுவும் மகாலட்சுமி வாச கல்யாணம். கைதட்டின அந்த ஒருத்தருக்கு மட்டும் நன்றி. அவரும் தயங்கி தட்டினார். பரவாயில்ல, எனக்கு இல்ல, சுவாமிக்கு. ஒரே ஒரு விஷயம் பாருங்க, எல்லா கல்யாணங்களும் தெய்வீக திருமணங்கள் எல்லாம் அம்பாள் பெயரால் இருக்கிற கல்யாணங்கள். ஆனால் எனக்கு தெரிந்து ஒரே ஒரு கல்யாணம் தான் நந்தி கல்யாணம் என்கிற ஆண் பெயர் இருக்கிறது. அதனால இந்த இடத்துல நீங்க எல்லாரும் கேட்கறவங்க எல்லாம் ஆண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணும் நினைச்சு வந்திருக்கவங்களுக்கு எல்லாம் நந்தி கல்யாணம் பார்த்தா முந்தி கல்யாணம் நடக்கும். இப்ப கைதட்டின ஒரு 100 பேருக்கு நன்றி. அதனால ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, மாத்தூருங்கிற திருத்தலம் சாதாரணம் இல்ல. கொம்பன முனிவர்ங்கிற ஒரு முனிவர் சித்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணாரு, 10.5 மாத்து தங்கம் தான் இருந்தது. இப்ப தங்கம்னாலே ரொம்ப எல்லாருக்கும் ஈர்ப்பு இருக்கும், விலை கூடிக்கிட்டே போகுது. இந்த தலத்துக்கும் எவ்வளவு பெரிய தொடர்பு இருக்குன்னு நீங்க பார்க்க போறீங்க. எனக்கு இவங்க எல்லாம் இந்த சடங்கு செய்கிற வரை ஒரு 2 நிமிஷம் கொடுத்திருக்காங்க, நான் பேசி முடிச்சிருவேன். இந்த கொம்பர சித்தர் என்ன பண்ணாரா, தமிழ்நாட்டிலேயே விளாரிங்கிற ஒரு செடி இருக்கிற ஊர் நம்ம மாத்தூர் மட்டும்தான். நாட்டார்கள் எல்லாம் பாக்குறாங்க, விவரம் தெரியும். சுத்தி இந்த கிராமங்கள்ல விளாரின்னு ஒரு செடி இருக்கு. இந்த விளாரி செடியை வைத்துதான் ரசவாதம் செய்து 10.5 மாத்து தங்கத்தை 500 மாற்றாக மாற்ற முடியும். எல்லாரும் விளாரி செடியை தேடி போகாது. விளாரிங்கிற செடி தான் முக்கியமானது. என்னென்னலாம் சேர்க்கணும்னு அவருக்கு தான் தெரியும் சித்தர். இந்த சித்தர் என்ன பண்ணாரா, விளாரி செடி இருக்கிற ஊருக்கு வந்து மாத்தூர்ல வந்து ரசவாதம் செய்து எல்லாம் பண்ணி ஒரே ஒரு குடுவை எடுத்து போய் ஊத்த போறார். கடைசியா 10.5 மாத்து தங்கம் 500 மாத்து தங்கமா ஆக போகுது. அந்த நேரத்துல நம்ம சிவபெருமான் வந்தார். ஏன்னா 10.5 மாத்து தங்கத்துக்கே மனுஷங்களுக்கு இவ்வளவு ஆசை, தங்கத்துல இவ்வளவு பெரிய ஈர்ப்பு. நம்ம பக்தியெல்லாம் மறைச்சு ஒரே ஸ்வர்ணத்திலேயே மக்கள் கூறுகிறாங்கன்னு இந்த அந்த உலகத்தினுடைய மாயையை தடுக்கணும்னு சுவாமி தோன்றி வந்தார். வந்து ஒரு பிஷாடர் ரூபத்துல வந்து கொங்கண சித்தருடைய குடிலுக்கு முன்னால வந்து சுவாமி சித்தரை பார்த்து, எனக்கு தாகமா இருக்கு, தண்ணி கொடுங்கன்னு. சித்தர் உள்ள போனாரு. யார் தண்ணி கேட்டாலும் தாகம்னா வேலையை வச்சுட்டு உள்ள போகணும். சித்தர் உள்ள போனாரு. தண்ணியை கொண்டாந்து கொடுக்கறதுக்குள்ள எல்லா ரசவாத குடும்பங்களையும் கீழே தட்டி கொண்டு
கீழே போயிடுச்சா வந்து பாக்குறாரு நம்ம சித்தர் முன்னாடி ஒரு தண்ணி கேட்டவர் நிற்கிறார். இப்ப என்னாச்சு, தண்ணியை கொடுக்க வந்தவருக்கு கோபம் சித்தருக்கு, ஏயா இதெல்லாம் கொட்டி விட்ட, நீ யாருயா? அப்படியே காட்சி கொடுக்கிறார். நான் யார் தெரியுமா? நீ எதை தேடுன? 500 மாத்து தங்கத்தை தேடுன, நாங்க அந்த 500 ஈஸ்வரன் என்று அந்த இறைவன் காட்சி கொடுத்தான். அதனால இங்க உட்கார்ந்து இந்த சித்தர் உரைச்சு பார்த்தாரா? எதை உரைச்சு பார்த்தாரு? மாத்துல எத்தனை மாத்து இருக்கு. அதனாலதான் இது மாத்து. உரைத்து பார்த்ததனால் உரையும். இந்த செய்திகள் எல்லாம் இங்க இருக்கிறது என்றால் அப்பேற்பட்ட மகத்துவமான இந்த ஊர்ல இந்த கொங்கண சித்தரை பார்த்து சிவபெருமான் சொன்னாரு. இப்ப இதுவரையும் சொன்னதெல்லாம் விஷயம் இல்லை, இது புராண செய்தி, வரலாறு, மாத்தூர் ஸ்தல வரலாறு, எங்க கோயிலுடைய ஸ்தல வரலாறு. இதுக்கு மேல ஒரு செய்தி இருக்கு, இப்ப சொல்லி முடிக்க போறேன். இந்த கொங்கண சித்தரை பார்த்து சிவபெருமான் சொன்னாரு, அப்பா இந்த கோயில நான் உனக்கு காட்சி கொடுத்துட்டேன், இதுக்கு பக்கத்திலேயே ஒரு கேத்திரம் இருக்கு, அங்கே சுயம்புவா நான் இருக்கிறேன், அங்க வந்து நீ தவம் மேற்கொண்டு நீ என்னை வந்து அடைய வேண்டிய இடத்தில் நீ அடைவாய்னு சொன்னார். நேர இழுப்பக்குடி போனார். சுயம் பிரகாசேஸ்வரர் பேரு, சுவாமி பேரு தாந்தூட்டீஸ்வரர் பேரு. நேர அங்க போனார், தவம் செய்தார். உனக்கு முக்தி இங்க தர்றேன்னு கொங்கண சித்தருக்கு சுவாமி எங்க தெரியுமா கொடுத்தாரு? திருப்பதியில கொடுத்தார். இன்னைக்கு திருப்பதியுடைய தல வரலாறு, திருப்பதியில தங்கம் கொட்டுன்னு கொட்டுதுன்னா கொங்கண சித்தருடைய பவர் அந்த இடத்துல போய் சேர்ந்து. எல்லாருக்கும் அடிப்படை இந்த திருப்பதிக்கே எந்த ஊர்னா நாம இன்னைக்கு இருக்கிற இந்த மாத்தூர் தான். அதனாலதான் மகாகவி அரசி பாடினார். இந்த கிளி மேல நின்னுச்சான், அந்த கிளிய பார்த்து கேட்டாரா, கோயில் கதவு சாத்திருக்கே, உள்ள சாமி எந்த வாகனத்துல போவாரு? இந்த கிளி சொல்லிச்சா, 500ஆம் நாயகர் அனைவரிய நாயகியும்